இப்ப நிறைய போலீஸ்க்கு படிக்கிற மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த மாதிரி யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க அந்த எக்ஸாம்ல போட்டி போட முடியாம போலீஸ் எக்ஸாம் எழுதி கட் ஆஃப் ஏத்தி விட்டு போயிடுறாங்க சார். அதுல பாதி பேருக்கு ஹைட் இல்ல, பிசிக்கலி அன்பிட், எக்ஸாம்ல பாஸ் பண்ணாம பிசிக்கலுக்கு போக மாட்டாங்க சார். இதனால இந்த மாதிரி கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுல இருந்து போலீஸ் தான் அவன் ஆசையோட இருக்கிற இந்த மாதிரி நிறைய பேரோட லைஃப் பாதிக்குது சார் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஹைட் இல்லாதவன், பிசிக்கலி அன்பிட், போலீஸ்னா என்னன்னு தெரியாதவனே வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும்போது சின்ன வயசுல இருந்து போலீஸ் கனவோட இருந்து போனா போலீஸ் வரைக்கும் தான் போவோம்னு சொல்லிட்டு நாடி நரம்பு ரத்தம் சத மூச்சு எல்லாத்தையும் போலீஸ் போலீஸ் போலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம முடியாதா? நம்ம ஏன் விடணும்? களத்துல இறங்கி அடிக்கணும். எப்படி களத்துல இறங்கி அடிக்கணும். டிஎன்யூ நம்ம கோட்டை, நம்ம கோட்டையில நம்ம கொடிதான் பறக்கணும். நம் நாட்டை கைப்பற்றிட வலிமை வாய்ந்த அந்நியர்கள் படையெடுத்து வருவாங்க. அப்படி படையெடுத்து வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஓடி போய் ஒழியணுமா? அவங்க நிறைய பேர் இருக்காங்க.